ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த ஸ்லீப்லெஸ் டேஸோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல டாங்ஷி இந்த மோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவன் கூட பாடி கார்டா சேர்ந்து அவன் அட்டென்ட் பண்ற ஒரு காலேஜ் செமினாருக்கு இவனுமே கூட போறான். அங்க போனா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவனுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இருந்து யாரோ 2 பேர் இந்த மோவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அவங்கள டாங்ஷி அரெஸ்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த மோ கூட சேர்ந்து மத்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு இவனோட டீம்ல இருக்க மத்தவங்க எல்லாம் அந்த மோவை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவன் அரெஸ்ட் பண்ண அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க மேபி இந்த மோவுக்கு கொலை மிரட்டல் அனுப்பின ஸ்குவிட்டா இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்படி விசாரிச்சதுல அவங்க 2 பேரும் ஸ்குவிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் இவன் அவசர அவசரமா கிளம்பி அந்த மோ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறான். ஆனா அவன் அங்க போறதுக்குள்ளேயே அந்த இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுது. அந்த மோவுமே இறந்து போயிடுறான். இவனோட டீம்ல இருந்த மத்த போலீஸ் ஆபீசருமே அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்து போயிடுறாங்க. எல்லாரும் செத்து போய் கிடக்கிறத பார்த்து இவன் அழுதுகிட்டு இருக்கான். நைட்டு 12 மணி ஆகுது. இவன் எதிர்பார்க்காத விதமா அந்த நாள் லூப் ஆகி திரும்ப முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு போய் சேருது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இந்த 4வது எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே இந்த மோ இவனோட மோமா குரூப்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவனுக்கும் இவனோட ஒய்ஃப் யூஷியாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை தான் காமிக்கிறாங்க. இவன் லேப்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த யூஷியா இருக்கா இல்லையா, அவன் நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில அங்க லேபுக்குள்ள வரா. இவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப யூசியா வந்து அவன்கிட்ட கேக்குறா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ என்னை எதுக்காக அப்ரோச் பண்ண? என் அப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காகவா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அவனும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா அப்படிதான், அதுக்காக தான் நான் உன்னை அப்ரோச் பண்ணேன், ஏன்னா நீ என் வாழ்க்கையில ஒளியேத்த வந்த தேவதை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஓவர் லவ்வி டவ்வியா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காமிச்சா 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சிய கூட பாத்துக்க பிடிக்காம திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க டாங்ஷியோட பிரசன்ட்டை தான் காமிக்கிறாங்க. அவன் அங்க டைம் லூப் ஆகி திருப்பி முதல் நாள் ராத்திரி 12 மணிக்கு வந்தான் இல்லையா, அவனால நம்பவே முடியல. உடனே போனை எடுத்து இவன் டீமோட குரூப்ல மெசேஜ் பண்றான், எல்லாரும் தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் இவனுக்கு பரபரப்பா இருக்கு. எல்லாருமே ரிப்ளை பண்றாங்க, நாங்க இன்னும் தூங்கல, நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பதில் அனுப்புறாங்களாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியா இருக்கு. நான் உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்றான். ஆனா அதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிட்டு, உங்களுக்கெல்லாம் பசிக்குதா, மிட் நைட் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் வரீங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறான். அதுக்கப்புறம் இவனோட பாஸ்க்கு கால் பண்றான். அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, அதுக்கான பிளானிங் பண்ணோம், உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் இவன் அந்த நாளை ரீகால் பண்ணி பாக்குறான். அந்த முதல் லூப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் கூட காலேஜுக்கு போனது, அதுக்கப்புறம் வெட்டிங்க்கு போனது, அங்க பாம்பு பிளாஸ்ட் ஆனது, இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கானா. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கடைசியா எல்லாரும் செத்து போனதுக்கு அப்புறம் மார்ச்சுவரியில இருந்திருப்பாங்க. இவன் பார்த்துட்டு வெளியில வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பான் இல்லையா, அப்போ ஒரு விஷயம் இவன் பார்த்திருப்பான். அந்த மார்ச்சுவரிக்கு வெளியே இந்த மோவோட வைஃப் யூஷியா, அப்புறம் முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க இல்லையா, அந்த ஹானோட பையன் ஹான் யூஃபி, அப்புறம் டேங்கோட பொண்ணு தானியா, இவங்க 3 பேரும் வெளியே நின்று உள்ள எட்டி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் அதே கல்யாண ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணவங்க தான். ஆனா அவங்க உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட இல்ல, பாம்பு பிளாஸ்ட்ல இவங்களுக்கு எதுவுமே ஆகவே இல்ல. அது அவனுக்கு இப்ப ஞாபகம் வருதா. இவனுக்கு அவங்க 3 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. உடனே அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் போய் நோட் பண்ணி வைக்கிறான். இவங்க 3 பேத்தோட போட்டோவையும் ஒட்டி வச்சு பாம்பு பிளாஸ்ட்ல சர்வைவ் ஆனவங்க அப்படின்ற மாதிரி எழுதி வைக்கிறான். அதுக்கப்புறம் நேரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போனா மத்தவங்க எல்லாம் மீட்டிங்னு சொல்லி இவன் வர சொன்னா இல்லையா, எல்லாரும் வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இவங்க எல்லாரையும் டெட் பாடியா இவன் பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருந்தான். இப்ப அவங்க எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு உயிரோட இவன் கண்ணு முன்னாடி நடந்து வரதை பார்த்தோன்னே இவன் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறான். எல்லாரையும் போய் எமோஷனல் ஆகி ஒவ்வொருத்தரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்களுக்கு தான் ஒன்னும் புரியல, என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி கடைசியா இவனோட பாஸ் வராரு. அவருதான் சாகவே இல்லையே, அதனால இவன் அவரை கண்டுக்கவே இல்லை, கட்டிப்பிடிக்கவும் இல்லை, அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்பவும் இவன் நம்மளை கலட்டி விட்டுட்டான். இவனுக்காக போய் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேக் தூக்கி போட்டுட்டு கடுப்புல போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இவன் ஒரு விஷயம் சொல்றான். இன்னைக்கு அந்த மோ 2 பெரிய ஈவென்ட் அட்டென்ட் பண்ண போறான். ரெண்டுமே கிரௌட் அதிகமா இருக்கிற இடம். சோ நாம அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா ப்ரொடெக்ட் பண்ணணும். மேபி அந்த ஸ்குவிட் அவனை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்றேன், நீங்க கவனமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷானா இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து மோவோட வைஃப் யூஷியாவை கண்காணிக்கணும். ஜோலிக்கு அந்த டேங்கோட பொண்ணு தானியாவை கண்காணிக்கணும். இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சாங்னு இருக்காரு, அவருக்கு வந்து இந்த ஹானோட பையன் ஹான் யூஃபி, இவங்க 3 பேரையும் கண்காணிக்கணும். அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, யாரை மீட் பண்றாங்க, என்ன சாப்பிடுறாங்க, என்ன பேசுறாங்க, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நோட் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். மீதி 2 பேர் நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு கேக்குறாங்களா. நீங்க நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்பையில இருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஸ்குவிட், அந்த மாதிரி நினைச்சிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. பாஸ் அவனையே குறுகுறுன்னு பார்த்துட்டு நாட் பேட் அப்படின்றாரு. என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறானா. நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்திருக்கேன்டா, நீ எப்பெல்லாம் இந்த மாதிரி மிட் நைட்ல கூப்பிட்டு மீட்டிங் போடுறியோ அப்பெல்லாம் அந்த கேஸ் சால்வ் ஆக போகுதுன்னு அர்த்தம், அதனாலதான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் கொஞ்ச நேரம் அவரை குறுகுறுன்னு பார்த்துட்டு வேகமா ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிறான். நான் உங்களை பத்திரமா பாத்துக்குவேன் சார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆகி சொல்லிட்டு போறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் திட்டிருப்பார் இல்லையா,
நீ டீம் லீடரா இருந்தீன்னா உன் டீம் மெம்பர்ஸை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. உன்னாலதான் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி இவர் திட்டிருப்பார் இல்லையா? அதுக்காக தான் இவன் அந்த மாதிரி சொல்லிட்டு போறான். அப்படியே கட் பண்ணி இந்த ஹான் யூஃபியை தான் காமிக்கிறாங்க. அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து போனார் இல்லையா ஹான், அவரோட பையன். இவன் ஒரு பிளே பாய், ஒன்னுத்துக்கும் உதவாதவன், எந்த வேலையும் பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. இவன் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரை பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். கம்ப்யூட்டர்ல அந்த ஸ்குவிட்டோட வீடியோ தான் இருக்கு. இவன்கிட்ட அந்த வீடியோ இருந்துச்சா இல்ல இவனுக்கு யாராவது அந்த வீடியோவை அனுப்பி வச்சாங்களான்னு தெரியல. ஆனா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி பக்கத்துல இருக்க அவங்க அப்பாவோட போட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கான். நான் தான் அப்பவே சொன்னேன், இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது கொலைன்னு சொல்லி. ஆனா என்னை யாருமே நம்பவே இல்ல. நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அது யாருன்னு கண்டுபிடிச்சு நான் அனுப்பி வைப்பேன். மேலோகத்துக்கு வரும்போது நீங்க அவனை பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து ஓன்னு அழுதுட்டு இருக்கான். ஒருவேளை இவனுக்கும் யாராவது அந்த வீடியோ அனுப்பி மிரட்டல் கொடுத்திருக்காங்களா என்னன்றது தெரியல. டிசம்பர் 12 காலையில விடியுது. டாங்ஷி கிளம்பி நேரா அந்த மூவை பிக்கப் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு போறான். இந்த தடவை அவனோட வீட்டுக்குள்ள போகும்போதே அங்க இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட விடாம நோட் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா எதனால வேணாலும் என்ன மாற்றம் வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போறான். ஒரு டேபிள் மேல இந்த ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போற ஃபைல்லாம் வச்சிருக்கான். இன்னொரு இடத்துல பாதி விளையாண்டு அப்படியே விட்ட செஸ் போர்டு இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்துட்டே போறான். நான் இந்த தடவை என்னை சுத்தி இருக்க யாரையும் நம்பக்கூடாது. அதே சமயம் நான் முதல் லூப்ல எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டனோ அதே மாதிரிதான் நான் இப்பவும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டே அவன் நேரா அந்த போய் பாக்குறான். வழக்கமா அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்களோ அதே தான் நடக்குது. அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். அந்த ஆஃபீஸ் ஃபைல் அங்க டேபிள் மேல வச்சிருந்தாலையா, அதை எடுத்து பேக்ல வச்சு 2 பேரும் கார்ல ஏறி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. மோவோட ஒய்ஃப் யூஷியா பால்கனியில் நின்னுட்டு இவங்களே நோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அங்க ஷானா அங்க தோட்டக்காரி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு யூஷியாவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஜூலி ஒரு பக்கம் தானியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. சாங் ஒரு பக்கம் அந்த ஹான் யூஃபியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இவங்க நேரா ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. போன லூப்ல நடந்த அதே தான் நடக்குது. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, பிரைவேட் மேட்டர்ஸ் பேச போறேன், நீங்க கொஞ்சம் வெளியவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் கிளம்பி உள்ள போயிடுறான். அடுத்தது இவன் அங்க இருந்து போகும்போது அனலி மேல இடிப்பான் அப்படிங்கிறது இவனுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அதனால ஒரு பக் ஒன்னு எடுத்து கையில ரெடியா வச்சுக்கிறான். கரெக்டா அனலி வரும்போது இவன் கேஷுவலா முன்ன இடிச்ச மாதிரியே போய் அவன் மேல இடிக்கிறான். ஆனா இடிக்கும் போது அவன் கையில வச்சிருந்த பக்க அவளோட கோட்ல ஒட்டி விட்டுடுறான். அதுக்கப்புறம் இவன் நேரா அந்த மூவ் பாக்குறதுக்காக அவனோட ரூம்குள்ள போறா இல்லையா? அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கறதுக்காக தான் அவன் அந்த பக் அவளோட ஷர்ட்ல ஃபிட் பண்ணி வச்சிருக்கான். அந்த அனலி கிட்ட என்ன சொல்றான்னா, நம்ம கம்பெனில 2 சீனியர் சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம எம்ப்ளாயிஸோட நிலைமை எல்லாம் கொஞ்சம் சரியில்லை, மோசமா இருக்கு. ஒரு சிலர் எப்படியாவது முண்டி அடிச்சுட்டு முன்னாடி வரணும்னு பாக்குறாங்க. ஒரு சிலர் வேலையை விட்டு போகணும்னு பாக்குறாங்க. ஒரு சிலர் எப்படா வேலை நம்ம கையை விட்டு போகும்னு சொல்லி பயத்துல இருக்காங்க. இதையெல்லாம் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம R&D டிபார்ட்மெண்டோட சீஃப் சயின்டிஸ்ட் பொசிஷன் இப்ப காலியா இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கும். உடனே அந்த பொசிஷன்ல நம்ம யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த சொல்றானா, நான் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணுமா சார், அதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு அனலி கேட்கிறா. உன்னை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி நான் கேட்கலமா, உன்னை அந்த பொசிஷனுக்கு நான் போட போறேன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இதை கேட்டு அனலியுமே ஷாக் ஆயிடுறா. சார் என்னால அதை பண்ண முடியும், நீங்க நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாளா. உன்னை என்னைக்கு நான் இந்த ஆஃபீஸ்ல முதல்ல பார்த்தனோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீயும் நானும் ஒரே மாதிரி தான். ஏன்னா இங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீ ஒருத்தி மட்டும்தான் உன்னோட வேலையில டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை. என்ன நடந்தாலும் உன்னோட வேலையை நீ கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்க. நாளைக்கே எனக்கே கூட என்ன வேணாலும் ஆகலாம். என்ன நடந்தாலும் சரி, இந்த கம்பெனில ரிசர்ச் நிக்கவே கூடாது, நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். ஆனா உன்னை நான் இப்ப டைரக்டா கொண்டு போய் சீஃப் சயின்டிஸ்ட் பொசிஷன்ல உட்கார வச்சேன் அப்படின்னா மத்தவங்களாம் ஏதாவது சந்தேகப்படுவாங்க, ஏதாவது 4 வார்த்தை பேசுவாங்க. அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால உன்னை நான் சீஃப் சயின்டிஸ்டோட அசிஸ்டன்ட் அப்படின்ற பொசிஷனுக்கு நான் உன்னை அப்பாயிண்ட் பண்றேன். அப்ப யாரும் சந்தேகப்படவும் மாட்டாங்க. ரிசர்ச் டீமும் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சொல்றானா. அனலையும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா எனக்கும் ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறமா 2 பேரும் கிளம்பி வெளியில வராங்க. இது எல்லாத்தையுமே டாங்ஷி வெளியில நின்று ஒட்டு கேட்டுட்டான். நான் மீட்டிங்க்கு போறேன், மீட்டிங்கோட பாதியில நீயும் உள்ளவா, அது வரைக்கும் நீ வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி அனலிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுறான். அனலி அவ பாட்டுக்கு போறாளா. இவன் நைஸா பின்னாடி போய் அவ சட்டையில ஒட்டி வச்ச பக் அவன் எடுத்துடுறான். இவங்க அங்க வெயிட்டிங் ஏரியால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்க இருக்க டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதுல 3 பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அந்த நியூஸ் இப்பவும் ஓடிட்டு இருக்கு. இப்பவும் அவங்க அதை கண்டுக்கவே இல்ல. டாங்ஷி இந்த தடவை அனலி கிட்ட போய் உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்லாம் கேட்கல. உனக்கு மோவோட ஒய்ஃபை தெரியுமா அப்படின்னு தான் கேட்கறான். தெரியும், அவங்க எப்பயாவது ஒரு தடவை தான் கம்பெனிக்கு வருவாங்க, அதுவும் முக்கியமா ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. மோக்கும் அவனோட ஒய்ஃப்க்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்கறானா. அது எப்படிப்பா எனக்கு தெரியும், அது அவங்களுடைய பர்சனல் மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இந்த சமயத்துல தான் அந்த டெக்னீஷியன் கம்பெனிக்குள்ள வந்து எனக்கு சம்பள பாக்கி கொடுங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பான். அவன் இப்ப டெலிவரி பர்சனா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் டெலிவரி பைக்கோட நேரா கம்பெனி வாசல்ல வந்து பைக்கை நிறுத்துறான். அவன் பைக்கை நிறுத்தினதுமே ஜேம்ஸ் அங்க இருந்து வந்து அப்படியே குண்டு கட்ட அவனை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். அவனை கம்பெனிக்குள்ளேயே விடல. இங்க டாங்ஷி என்ன பண்றான், நேரா கிளம்பி அந்த மோவோட மீட்டிங் நடக்கிற ரூம்க்கே போறான். உள்ளெல்லாம் போகல, வெளியே இருந்துதான் உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான். ஒருவேளை அவனுக்கு உள்ள பேசுறது கேக்குதா என்னன்னு தெரியல.
அனலிக்கு வச்ச மாதிரி இங்கேயும் பக் எதுவும் வச்சுட்டானா என்னன்னு தெரியல, வெளியே இருந்து தான் பார்த்துட்டு இருக்கான். அங்க உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் தான் நடக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறதுனால மோவோட ஒய்ஃப் யூஷியா, ஹானோட பையன் ஹான் யூஃபி, அந்த தானியா இவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க. இந்த ஹான் தான் கொஞ்சம் துருதுருன்னு பேசிக்கிட்டே இருக்கான். நாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உங்களை மேனேஜ்மெண்டோட ஹெட்ன்ற பதவியில இருந்து கீழே இறக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. எதுக்கு அப்படின்னு அந்த மோ கேட்கறான். ஏன்னா உங்களுக்கு இப்ப அந்த ஸ்குவிட்ன்ற பேர்ல ஏதோ கொலை மிரட்டல்லாம் வந்திருக்காமே. நீங்க உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம சால்வ் பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்கீங்க. கம்பெனிய நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால கம்பெனி பின்னடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த ரிஸ்க் நாங்க எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதனால உங்கள பதவியில இருந்து கீழ இறக்க போறோம். இது உங்களுக்கும் ஒரு வகையில நல்லதுதான். ஒருவேளை நீங்க சிஇஓ பதவியில இருந்து கீழ இறங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்குவிட் உங்கள கொல்லாம விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதனால உங்கள நாங்க இந்த பதவிய விட்டு கீழ இறக்க போறோம். இது டெம்பரவரியா தான் அப்படின்ற மாரி அவன் சொல்றானா. சரி, இப்ப எனக்கு 2 கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் சொல்லுங்க. 1 டெம்பரவரியா நான் பதவிய விட்டு விலகணும்னு சொல்றீங்கல்ல, அந்த டெம்பரவரி எவ்வளோ நாளைக்கு? அப்படின்ற மாரி கேட்கறான். யார்கிட்டயும் எந்த பதிலும் இல்ல. சரி, இப்ப நான் இந்த பதவிய விட்டு கீழ இறங்கிட்டேன் அப்படின்னா, என்னோட இடத்துக்கு யார் வருவாங்க? அப்படின்ற மாரி கேட்கறானா. அத பத்தி நீங்கலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நேரம் வரும்போது நாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வச்சு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிக்குவோம். ஆனா இன்னைக்கு இங்க உங்கள பதவிய விட்டு தூக்குறதுக்கான வோட்டிங் கட்டாயம் நடக்கும் அப்படின்ற மாரி இந்த ஹான் தான் சொல்றான். தம்பி, உனக்கு இந்த கம்பெனில வெறும் ஷேர் மட்டும் தான் இருக்குது. பதவி எதுவும் இல்ல. அதுவும் உங்க அப்பாவோடது. உங்க அப்பாவோட சார்பா தான் நீ இங்கேயுமே வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க. இங்க உனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே உனக்கு கிடைக்கிறது இல்ல, உங்க அப்பாவுக்கு கிடைக்கிறது. அத மறந்துறாத அப்படின்ற மாரி மோ சொல்றானா. மறக்க மாட்டேன் சார். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துறாதீங்க. எனக்கு இந்த கம்பெனில ஷேரும் இருக்கு. ஓட்டு போடுற உரிமையும் இருக்கு. இப்ப நான் உங்கள பதவிய விட்டு தூக்குறதுக்கு சம்மதம்னு சொல்லி ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய தூக்கிக்கிறான். அவன் கைய தூக்குனதுமே பின்னாடியே 2 பேர் கைய தூக்கிக்கிறாங்க. உடனே மோ திரும்பி அவனோட பொண்டாட்டி யூஷியாவ தான் பார்க்குறான். அவ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, நான் எங்க அப்பாவோட சார்பா தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றா. அவங்க அப்பாவுக்கு தான் இந்த கம்பெனில ஷேர் இருக்கு போல இருக்கு. அவங்க அப்பாவோட சார்பா தான் இவ இங்க வந்திருக்கா. நான் எப்பவுமே உங்களுக்கு ஆதரவா தான் இருப்பேன். ஆனா இந்த தடவ எனக்கு உங்களோட உயிர் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க இந்த பதவிய விட்டு விலகுறதுனால உங்களோட உயிர் தப்பிக்கும் அப்படின்னா, நான் அத தான் பிரிஃபர் பண்ணுவேன். அதனால உங்கள பதவிய விட்டு தூக்குறதுக்கு சம்மதம்னு சொல்லி நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் கைய தூக்கிக்கிறா. பின்னாடியே 1, 2ன்னு ஒரு 5 பேர் கைய தூக்கிக்கிறாங்க. எல்லாரும் திரும்பி கடைசியா தானியாவ பார்க்குறாங்க. ஆனா தானியா இருந்துட்டு, எனக்கு இந்த கம்பெனியோட ரிசர்ச் ரொம்ப முக்கியம். என் அப்பா இருந்தாலும் அத தான் முடிவு பண்ணியிருப்பாரு. இந்த கம்பெனியோட தலைமை பொறுப்புல ரிசர்ச்ச மதிக்கிற ஒரு ஆள் தான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். அதனால மோ இந்த பதவிய விட்டு விலகக்கூடாதுன்னு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். மொத்தம் 10 பேரு. அதுல 5 பேர் இவன் பதவிய விட்டு விலகணும் அப்படின்னும், 5 பேர் பதவிய விட்டு விலகக்கூடாது அப்படின்னும் ஓட்டு போடுறாங்க. ஆனா மோக்குமே இந்த கம்பெனில ஷேர் இருக்கு இல்லையா? அவனுமே ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு. என்னோட ஓட்ட நான் எனக்கே போட்டுக்கிறேன். அப்ப நான் தான் ஜெயிச்சேன். இந்த கம்பெனில ஷேரும் என்கிட்ட தான் அதிகமா இருக்கு. ஓட்டும் என்கிட்ட தான் அதிகமா இருக்கு. என்னைய எவனாலயும் பதவிய விட்டு தூக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறான். இந்த ஹானுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இவன் அனலிய ஆர்&டி டிபார்ட்மெண்டோட அசிஸ்டன்ட் சீஃப் சயின்டிஸ்ட்டா செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இது அந்த ஹானுக்கு பிடிக்கல. அவன் ஒரு மாரி திட்டுறான். அந்த பொண்ணு இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. நீங்க எதுக்கு அவங்கள செலக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாரி சொல்றான். இதுல மோக்கும் அந்த ஹானுக்கும் நடுவுல ஆர்கியூமெண்ட் நடக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்ல கோவப்பட்டு இந்த ஹான் டேபிள் மேல இருக்க தண்ணி கிளாஸ புடிச்சு கீழ தள்ளி விட்டு உடைக்கிறான். போன தடவ வந்து இந்த மாரி தண்ணி கிளாஸ் கீழ விழுந்து உடைஞ்சிருக்கும். அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் டாங்ஷி வேக வேகமா ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பான். மோ இருந்துட்டு நான் தான் தெரியாம கிளாஸ கீழ போட்டுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஆனா இப்ப பார்த்தா தான் தெரியுது இவன் தான் வேணும்னே கிளாஸ போட்டு உடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே வெளிய நின்னு டாங்ஷி பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த சமயத்துல அனலி மீட்டிங் ரூம்குள்ள வரா. இவங்க தான் அனலி அசிஸ்டன்ட் சீஃப் சயின்டிஸ்ட் அப்படின்ற மாரி அந்த மோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவளும் ஸ்பீச் குடுக்குறா. நான் என்னோட வேலைய அப்படி பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன் அப்படின்ற மாரி ஃபார்மலா ஒரு ஸ்பீச் குடுத்துட்டு அவ அங்கருந்து கிளம்பி போயிடுறா. அவ்வளோதான் மீட்டிங் முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறான். எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் ரூம்குள்ள மோவும் அவனோட ஒய்ஃப் அந்த யூஷியா மட்டும் இருக்கா. இவ தான் புருஷனுக்கு எதிராவே ஓட்டு போட்டா இல்லையா? அதனால தயங்கி தயங்கி போய் அவனோட கைய பிடிக்கிறா. அவன் எதுவும் சொல்லல. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த யுனிவர்சிட்டில செமினார் அட்டெண்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்காக டாங்ஷியும் மோவும் கிளம்பி அங்கிருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த யூஷியாவுமே எங்கேயோ அவசர அவசரமா கிளம்பி போய்கிட்டு இருக்கா. ஷானா தான் இவள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா இல்லையா? அவ ஏதோ ஒரு பில்டிங்க்கு போறா. இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இங்க டாங்ஷியும் மோவும் வழக்கமா போற அதே ரூட்ல போறாங்க. ஒரு இடத்துல போலீஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரூட்ல உங்களால போக முடியாது. வேற ரூட்ல போங்க அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இவங்களும் டைவர்ட் ஆகி வேற ரூட்ல போய்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த யூஷியா அந்த பில்டிங்குள்ள போனா இல்லையா? அவ பாட்டுக்கு போய் லிஃப்ட்ல ஏறிக்கிறா. ஷானா மறைஞ்சு நின்னு பாக்குறா. அந்த லிஃப்ட் அது பாக்குல 72, 73ன்னு 75வது ஃப்ளோர தாண்டி போய்கிட்டே இருக்கு. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு படிக்கட்டுல ஏறி போய்கிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா அவ மொட்டை மாடியோட கேட்டை ஓபன் பண்ணிட்டு மேல போறா. இதுக்கப்புறமா அவள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா அவ கண்டுபிடிச்சிருவா இல்லையா? பேக்ல ஏதோ ஒரு டிவைஸ்லாம் வச்சிருக்கா. தூரத்துல இருக்க சவுண்ட கூட ஈஸியா அப்சர்வ் பண்ற மாரி ஏதோ ஒரு பெரிய ஸ்பீக்கர் மாரி வச்சுட்டு காதுல ஹெட்ஃபோனை போட்டுட்டு மொட்டை மாடியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ நேரா மொட்டை மாடிக்கு போறா. யாரையோ அங்க மீட் பண்றான்ற மாரி போன எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க இல்லையா?
அங்க அந்த ஹானோட பையன் ஹான் யூஃபி இருக்கான் இல்லையா, அவன் தான் அங்க நின்னுட்டு இருக்கான். "நீ தானடா சொன்ன எல்லாமே நீ பிளான் பண்ண மாரி தான் நடக்கும்னு சொல்லி. நீ சொன்னதுனால தான் ரிஸ்க் எடுத்து நான் மோக்கு எதிரா ஓட்டு போட்டேன். ஆனா இப்ப எல்லாமே சொதப்பிக்கிச்சு பாரு. இப்ப மோக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கும்." அப்படின்ற மாரி இந்த யூஷியா சொல்றா. நான் மட்டும் என்னத்த கண்டேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த மட்டும் இப்ப இந்த கம்பெனிய விட்டு குடுத்துட்டு போகல அப்படின்னா, அந்த ஸ்குவிட் கண்டிப்பா இவன அந்த கம்பெனிய விட்டு போக வப்பான்." அப்படின்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே இவளுக்கு தூரத்துல இருந்து ஏதோ கொரகொரன்னு சவுண்டோட அவ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டாங்ஷியும் மோவும் ரோட்ல டைவர்ட் ஆகி போனாங்க இல்லையா? அதே நியூஸ் அங்க கார்லயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தங்க உயரமான பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க. போலீஸ் அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால ரோட பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸும் ஓடுது. இவங்க நேரா யுனிவர்சிட்டிக்கு போறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து இவன வெல்கம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. செமினாரும் ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயம் அந்த டெக்னீஷியன அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா? டாங்ஷியோட பாஸ் தான் அவன போய் விசாரிக்கிறாங்க. "எதுக்காகடா நீ அங்க போன? உனக்கும் அந்த கம்பெனிக்கும் என்னடா சம்மந்தம்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி அவன விசாரணை பண்ணப்போ, அவன் அந்த கம்பெனிக்குள்ள போயிருந்திருப்பான். சம்பள பாக்கி கேட்டிருந்திருப்பான். அவங்க குடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால இவன் கோவப்பட்டு பிரச்சனை பண்ணியிருப்பான். அதனால இவனுக்குள்ள ஒரு கோவம் இருந்திருக்கும். ஆனா இப்பதான் அது எதுவுமே நடக்கவே இல்லையே. சம்பள பாக்கி கேட்கறதுக்காக இவன் கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ இந்த டெக்னீஷியன் கொஞ்சம் சாந்தமா தான் பேசுறான். "உனக்கும் அந்த கம்பெனிக்கும் என்ன பிரச்சனை? நீ அந்த கம்பெனிய பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்ற மாரிலாம் கேட்கறாங்க. "எனக்கும் அவங்களுக்கும் என்ன சார் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடி வேலைய விட்டு நின்னுட்டேன். சம்பள பாக்கிய வாங்குறதுக்காக தான் சார் போனேன். மத்தபடி எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்ற மாரி ரொம்ப சாதாரணமா தான் பேசுறான். அந்த சமயத்துல அவனோட ஃபோன் வேற அடிக்குது. இவங்க ஃபோன புடுங்கி வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. "சார் நான் ஒரு டெலிவரி மேன் சார். எனக்கு வர ஆர்டர நான் உடனே ரிசீவ் பண்ணல அப்படின்னா ஆர்டர் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் பெனால்டி கட்ட வேண்டியிருக்கும். ஆல்ரெடி வேலைய விட்டுட்டேன் சார். இதுதான் என்னோட வேல. நான் ஒரு நாள் சம்பாதிக்கிறத விட அதிகமா பெனால்டி கட்ட வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு விடுங்க சார்." அப்படின்ற மாரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா டாங்ஷி விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கான் போல இருக்கு. பாஸ்க்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லையே. அவன உருட்டி மிரட்டி அங்கேயே உட்கார வச்சிருக்காங்க. இங்க செமினார் முன்னாடி நடந்த மாரியே ஸ்மூத்தா தான் போய்க்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல டாங்ஷி என்ன பண்றான், அவன் கூட இருக்க இன்னொரு ஆஃபீசர கூப்பிட்டு கொஞ்ச நேரம் இந்த மூவ கண்காணிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா கிளம்பி அந்த புரொஃபசர் யூவ பாக்குறதுக்காக போறான். கூட்டத்துல வந்து இவன் மேல இன்ஜெக்ஷன் போட வந்திருப்பாரு இல்லையா? அவர பாக்குறதுக்காக தான் போனான். பக்கத்துல லேப் இருக்கா இல்ல அந்த யுனிவர்சிட்டிலயே லேப் இருக்கான்னு தெரியல. இவன் அந்த லேபுக்கு போறான். அவரு லேப்ல இருக்காரா? இல்ல அமேசான் காட்டுக்குள்ள இருக்காரான்னு தெரியல. ஏன்னா அவரோட லேபையே ஃபுல்லா வெறும் செடியா வளர்த்து வச்சிருக்காரு. இவருக்கு இப்ப டாங்ஷியா யாருன்னு தெரியாது இல்லையா? "யார் நீங்க?" அப்படின்ற மாரி தான் கேட்கறான். "ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லேபுக்குள்ள போறான். அங்க போனா ஒரு ரூம்ல ஒரு கடிகாரம் இருக்கலாம். ஆனா பாக்குற இடம் பூரா கடிகாரமாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே கடிகாரமா வச்சிருக்காங்க. பத்தாததுக்கு கேலண்டர்லாம் வேற மாட்டி வச்சிருக்காரு. "என்ன இது? எதுக்காக இங்க இவ்ளோ கடிகாரம் வச்சிருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறேன்னா, "டைம் எவ்ளோ முக்கியங்கிறத எனக்கு அடிக்கடி ரிமைண்ட் பண்ணணும்ல. அதுக்காக தான் நான் இத வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு யாரோ ஒரு சயின்டிஸ்ட் பேர சொல்றாரு. அந்த சயின்டிஸ்டும் ஒரு பயாலஜிஸ்ட் தான். அவரு ஒரு ஒரு நிமிஷம், ஒரு ஒரு செகண்டும் அவரோட ரிசர்ச்ல என்ன நடக்குதுங்கிறத அவரு ரெக்கார்ட் பண்ணாரு. அதனாலேயே அவரோட நேரம் டபுள் ஆச்சு. ஆனா அந்த மாதிரி என்னால பண்ண முடியல. என்னால டைம கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் இவ்ளோ கடிகாரத்த வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. டைம டபுள் ஆக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்ற மாரி கேட்குறான்னா, அவரு ஒரு மாரி அமைதியாவே இருந்துட்டு வாட்ச்ல டைம பார்த்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வேகமா அங்கருந்து கிளம்ப போறாரு. இவன் டக்குனு கைய புடிச்சுடுறான். அப்ப அவரு கைய வந்து பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள தான் வச்சிருப்பாரு. "ஒரு உயிருக்கு பதிலா இன்னொரு உயிர எடுக்கிறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டே, அவர் கைய புடிச்சு இழுக்குறான். பாக்கெட்ல இருந்து கை வெளிய வரும்போது கூடவே அவர் வச்சிருக்க அந்த சிரஞ்சும் வருது. அவர் கொஞ்ச நேரம் டாங்ஷிய குறுகுறுன்னு பார்த்துட்டு, "நம்ம 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கோமா?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதுக்குள்ள இவனோட டீம் மெம்பர்ஸ்லாம் வந்துடுறாங்க. இவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இவன் அந்த செமினார் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறான். செமினார் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு மத்தியில எவனோ ஒருத்தன் ஹூடி போட்டுட்டு அங்கருந்து எந்திரிச்சு போறான். இத நோட் பண்றான். அவனுக்கு அவன பார்க்கும்போது ஏதோ ஒரு பயமா இருக்கும் போல இருக்கு. ஒரு மாரி குறுகுறுன்னு பயத்தோடயே அவன பார்த்துக்கிட்டு இருக்கான். அது யாரு என்னன்னு தெரியல. போன லூப்ல ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வெளிய புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இப்ப புரொடெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. ஆனா இந்த புரொஃபசர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுமே கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அந்த ஸ்டூடண்ட்ஸோட பிரச்சனையுமே இல்ல. கிட்டத்தட்ட போன லூப்ல நடந்த நெறைய பிரச்சனைய நான் சரி பண்ணிட்டேன். அந்த டெக்னீஷியனையும் புரொஃபசரையும் புடிச்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த ஸ்குவிட் வெளியில வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாரி இங்க டாங்ஷி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாஸ் கால் பண்றாரு. "டேய் நான் அந்த டெக்னீஷியனையும் விசாரிச்சுட்டேன். கண்டிப்பா அவன் ஸ்குவிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவன் மோவ கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த புரொஃபசரையுமே நான் விசாரிச்சுட்டேன். அவர்கிட்ட அந்த சிரஞ்சில பாய்சன் இருக்குதான். ஆனா அவரு அத மோவ கொல்றதுக்காக தான் வச்சிருந்தாருன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? 2 பேத்தையுமே நம்ம புடிச்சு வைக்கிறதுக்கு நமக்கு காரணம் வேணும்டா. என்ன காரணத்துக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "என்னால எந்த காரணமும் சொல்ல முடியாது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் அவங்கள அங்கேயே ஹோல்ட் பண்ணி வைங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறான். இவருக்கு வேற வழி இல்ல. "சரிடா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் ஏதோ யோசிச்சவன் மறுபடியும் இவனோட டீம்மேட்ட கூப்பிட்டு, "இங்கேயே நில்லுடா, மோவ கவனிச்சுக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு எங்கேயோ வேகமா கிளம்புறான்.
ஜூலிக்கு கால் பண்ணி காலையில இருந்து தானியாவை நீ கவனிச்சியா? அவ என்னலாம் பண்ணா? அப்படின்ற மாரி கேட்குறான். அவ காலையில இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் லேப்ல தான் சார் இருந்தா. என்னால அங்க உள்ள போக முடியாது. இப்போ அவ காஃபி ஷாப்ல இருக்கா அப்படின்ற மாரி சொல்றாளா? சரி அவ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? யார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அப்படின்ற மாரி கேட்கிறா. அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட தான் சார் பேசிக்கிட்டு இருக்கா. டிபிக்கல் கேர்ல்ஸ் டாக் தான். இன்னைக்கு ஏதோ கல்யாண ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ண போறாளாம். அதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்ற மாரி அத தான் சார் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. அவ யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கா? அப்படின்ற மாரி கேட்கிறேன்னா, யாரோ அசிஸ்டன்ட் சீஃப் சயின்டிஸ்ட் அனலியாமா சார், அந்த பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டதும் இவனுக்கு பக்குன்னு இருக்கு. எது அனலியா அப்படின்னு சொல்லிட்டு. அனலியும் இன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு போக போறாளா? அப்படின்ற மாரி கேட்கிறேன்னா, சார் இது ஏதோ அந்த கம்பெனியோட சம்மந்தப்பட்ட கல்யாணம் போல இருக்கு. இந்த கம்பெனில இருக்க எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் இன்னைக்கு அந்த கல்யாணத்துக்கு போக போறாங்க. கண்டிப்பா அனலியும் போவாங்க அப்படின்ற மாரி சொன்னதும் இவனுக்கு பக்குன்னு இருக்கு. இங்க பாரு நீ அனலிய கண்காணிச்சுக்கிட்டே இரு. அவ உன் கண் பார்வை விட்டு விலகவே கூடாது. ஏன்னா, இப்ப அனலி வந்து இறந்து போன அந்த டேங்கோட பொசிஷனுக்கு வந்திருக்கா. மேபி அந்த ஸ்குவிட்டோட அடுத்த டார்கெட் அனலியா கூட இருக்கலாம். அதனால அவள கண்காணிச்சுக்கிட்டே இரு அப்படின்ற மாரி சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.